மறந்தும் கூட இந்த 5 பொருளை கிச்சனில் வைக்காதீங்க, தரித்திரம் உங்களை தேடி வரும். முதல்ல பாத்திரம் என்பது லட்சுமியின் அம்சம். விரிசல் விழுந்த கப்பு, உடஞ்ச கண்ணாடி கிளாஸு, பிளேட்டு இதையெல்லாம் சமையலறையில் வைக்காதீங்க. இது விபத்தை ஏற்படுத்தலாம். வாஸ்து ரீதியாகவும் இது நல்லதல்ல. அதனால் இதை உடனே அப்புறப்படுத்துங்க. ரெண்டாவது, அரிசி, பருப்பு, உப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை வைக்கும் டப்பாக்கள் முழுவதும் காலியாக இருக்கக்கூடாது. இது வீட்டில் பற்றாக்குறையை உருவாக்கும். சிறிதளவாவது நிரப்பி வையுங்க. மூணாவது, கத்தி, கத்திரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்களை வெளியே தெரியும்படி வைக்கக்கூடாது. இது வீட்டில் சண்டை சச்சரவுகளையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். இதனால் சில சமயங்களில் சமையல் செய்யும் போது காயங்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இவற்றை மூடி ட்ராயரில் வையுங்க. நாலாவது, ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும் அல்லது ஷெல்ஃபில் இருக்கட்டும், காலாவதியான உணவுப் பொருட்களை உடனே அப்புறப்படுத்துங்க. தவறி சமைச்சு சாப்பிட்டா ஆரோக்கியம் கெடும். மேலும் இந்த பொருட்கள் நிதி தேக்கத்தையும் உண்டாக்கும், கெட்ட ஆற்றலையும் அதிகரிக்கும். அதனால் சமையலறையை எப்போதும் சுத்தமாக வச்சுருங்க. அஞ்சாவது, சமையலறை என்பது நெருப்புக்குரிய இடம். சில பேர் மறந்து போய் சமையலறையில் மருந்து மாத்திரைகளை வச்சுருப்பாங்க. சமையலறையோட சூடான வெப்பநிலை மருந்துகளோட தரத்தை பாதிக்கலாம். குழந்தைகளும் தவறி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் உடனடியாக இதை வேறு இடத்துல மாற்றி வைங்க. இந்த 5 பொருட்களையும் உங்கள் சமையலறையில் இப்படி பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உடனே மாற்றிடுங்க. உங்கள் ஆரோக்கியமும் வீடும் பாதுகாப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.